இப்போது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.1ல ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம செய்ய போகிறோம். அளவுகள்லாம் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் இல்லையா? இப்போது இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலராக இல்லையா அதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். அப்போது 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு சொல்லிட்டா என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 ட்ரையாங்கிளோட சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அதுதான் இந்த உள்ள கண்டிஷன். இப்போ பாருங்கள், அப்போது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, ட்ரையாங்கிள் ADE இதுதான் அந்த குட்டி ட்ரையாங்கிள் எடுத்து எழுதுகிறேன். ட்ரையாங்கிள் ADE அண்ட் ட்ரையாங்கிள் ABC. ஓகே, ரெண்டு எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போ இதில் உள்ள சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு சைடு எடுத்துக்கலாம். இப்போ AD ஓகே டிவைடட் பை AB. இந்த குட்டி ட்ரையாங்கிளுக்கு இதுதான் சைடு ADங்கிறது. நான் அதை எடுத்து எழுதிக்கிட்டேன். அப்போ பெரிய ட்ரையாங்கிளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னது AB. AD டிவைடட் பை AB. ADயோட அளவு என்னது இந்த 3. ஸோ நான் 3 எடுத்து எழுதிக்கிட்டேன். ABயோட அளவு இங்கே ஆரம்பித்து இங்கே வரல இருக்கக்கூடிய அளவுகள். அப்போது 3 + 5. 3 + 5 எவ்வளவு? 8. அப்போது AD டிவைட் பை ABன்றது என்ன கிடச்சிருக்கு ஆன்சர்னா 3 டிவைடட் பை 8ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த சைட்ஸோட ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த சைடில் பாருங்கள் AE டிவைடட் பை AC. AC அப்படிங்கிறது என்னது? AE + EC அதானே AC. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், AEயோட அளவு 2 அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ ஏசியோட அளவு எழுதணும். அப்போ இந்த 2 + 3½ இதை எடுத்து எழுதிக்கிறோம். 2 + 3½ 3½ அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? 3.5ன்னு கூட எழுதிக்கலாம். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 2 + 3.5ஓட ஆன்சர் என்னது? 5.5. இங்கே என்ன கிடச்சிருக்கு? 3 டிவைடட் பை 8. இங்கே என்ன கிடச்சிருக்கு? 2 டிவைடட் பை 5.5. அப்போது இந்த ரெண்டு சைட்ஸோட ரேஷியோ எப்படி இருக்குது பாருங்கள். AD டிவைடட் பை AB. அதே மாதிரி அடுத்த சைடு என்ன கண்டுபிடிச்சோம்? AE டிவைடட் பை AC. இது ரெண்டுமே இஸ் நாட் ஈக்குவல். அப்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் கிடையாது அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். தமிழில் இந்த ரெண்டு முக்கோணங்களும் வடிவத்தவை கிடையாது அப்படின்னு எழுதுகிறோம். இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த சப்டிவிஷன் இந்த சிமிலர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அடுத்த சப்டிவிஷன் நம்ம செய்கிறோம்.